அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகதி டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 36 ப்ளவுஸ் சைஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கனாக்கா டைரெக்டாக மெஷர்மெண்ட்டு கொடுத்துருப்பேன். அந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி கட் பண்ணிங்கனாக்கா இந்த ப்ளவுஸ் கட்டிங் கரெக்டாக வரும். சரிங்களா? ஃபுல் மெஷர்மெண்ட்டை எல்லாம் நல்லா கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டைரெக்டாக நம்ம வந்து லைனிங் பிட்டில் தான் ரெடி கட்டிங் வெட்ட போகிறோம். இந்த மாதிரி 1 மீட்டர் லைனிங் வாங்கி ஃபோல்டிங் நம்ம பக்கம் வர மாதிரி போட்டுக்கோங்க. கீழே வந்து ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு கோடு ஒன்று, அப்புறம் மார்ஜின் 1 இன்ச் வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. ப்ளவுஸோட லென்த்து வந்து 14 இன்ச்சஸ்ஸு, 1/2 இன்ச்சு மார்ஜின் விட்டு 14 1/2 லென்த்து. ஷோல்டர் வந்து 6 இன்ச்சஸ், அப்புறம் வந்து 3/4 3/4 வச்சுக்கோங்க. பேக்கு ஸ்ட்ரைட் கோடு ஒன்று போட்டு கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து கிராஸ் வரணும். பேக் நெக் ட்ராப்பு 9 1/2 இன்ச்சஸ் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அகலம் வரணும் கீழ்ப்பக்கம். அதை வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே ஷேப் எடுத்துக்கோங்க. ஆர்மல் ட்ராப் வந்து நம்ம லென்த்தில் இருந்து 14 இன்ச்சஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் பாதி 7, அதில் 1 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணால் 6 இன்ச்சஸ் வந்து ஆர்மல் ட்ராப் வச்சுக்கோங்க. ஆர்மல் இறக்கம் வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. வெயிஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 31 இன்ச்சு, அதில் 4 பிரிச்சிங்கனாக்கா 7.75 வரும். அதில் 1 இன்ச்சு ஆட் பண்ணி 8.75 வைங்க. செஸ்ட்டு 36 4 பிரிச்சிங்கன்னா 9 இன்ச்சு வரும். அதில் 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 9.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஒரு மார்ஜின் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுக்குங்க. ஒரு ஆர்மல் வந்து ஷேப் எடுத்துக்கணும். செஸ்ட்டுக்கு வந்து 9 வந்து ப்ளஸ் பண்ணி 1/2 இன்ச்சு பண்ணுறீங்கள, அது வந்து ஃப்ரண்ட்டு பண்ணும்போது மைனஸ் பண்ணி 8.5 இன்ச்சு வர மாதிரி பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டோட செஸ்ட்டு 8.5, பேக்கோட செஸ்ட்டு 9.5, மொத்தம் 36 வரும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் டு பஸ்ட் வந்து 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் யோக்கோட ஹைட்டு 2.75 வரணும். இதுக்கு 36 சைஸுக்கு வந்து 2.75 வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சைடு ஜாயிண்ட் சேமுக்கு அதிலேருந்து அந்த 2.75லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றின மாதிரி சைடில் வந்து ஒரு கோடு போட்டுங்க. பஸ்ட்டு, அண்டர் பஸ்ட்டு, இப்போ சைடு, இது 3 மார்க்கும் நம்ம பேக்கிலே வந்துடும். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டர் வித் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் இருக்க 3/4 அப்படியே வச்சுக்கோங்க. பேக்கு 6 இருக்குது, ஃப்ரண்ட்டு வந்து 5.5 வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டு ஆர்மல் ட்ராப்பு 5.5. அடுத்தது ஃப்ரண்ட்டு நெக்கு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா 2.25 2.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேயும் 1/4 இன்ச்சு வந்து கீழே வந்து கிராஸ் பண்ணி தான் ரவுண்ட் ஷேப் எடுக்கணும். பேக் செஸ்ட் வந்து பேக் வந்து பார்த்திங்கன்னா 9 1/2, ஃப்ரண்ட்டு வந்து 8 1/2.
வச்சு ஆர்மோல் வந்து ஷேப் எடுத்துக்குங்க. இப்போ வந்து 9.5 வச்சோம் இல்லைங்களா, ஷோல்டர் டு பஸ்ட் ரெடி வந்து 9.5, பஸ்ட் டு பஸ்ட் வந்து 8, அதில் பாதி வந்து 4 inches. அதுக்கப்புறம் இதில் அண்டர் பஸ்ட் மார்க் இருக்கும், அது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு மார்ஜின் விட்டு ஒரு மார்க் ஒன்று இதில் ரெடி பண்ணியிருப்போம் பேக்கில், அதில் எக்ஸ்ட்ரா மார்ஜின் விட்டு ஒரு கோடு போட்டுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 1.25லேருந்து 1.5 வரையும் நம்ம இறக்கலாம். இதில் வந்து 1.5 inch இறக்கிங்க கீழே. இது வந்து யோக்கோட ஷேப்புக்கு 1/2 inch வந்து இந்த இடத்துல மேலே மார்க் ஒன்று போட்டுக்குங்க, ஃப்ரண்ட் வந்து ஷேப்பாக வர்றதுக்காக. டாட் வந்து பார்த்திங்கன்னா கீழ் டாட்டுக்கு 1/2 inch, ஃப்ரண்ட்டு டாட்டுக்கு 1.5, சைட் டாட்டுக்கு ஆர்மோல் டாட்டுக்கு 1.5 inch அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு டாட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 38 inches வரும். இப்போ அந்த பஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து டபுளாக வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்து டபுளாக கணக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வர 38ல் வந்து டேப்பை இது மாதிரி பிடிச்சி பார்த்துட்டு அப்படியே ரெடி வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு வந்துடும். பேக்கோட பஸ் பாயிண்ட்டுக்கு நேராக இருக்கிற மார்க்கை பேக்கோட அளவு அளந்துக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு 9 inches வருதுன்னா 18 inches 18 inches. இப்போ 38ல் 18 போச்சுன்னா 20, அதில் வந்து 10 வைக்கணும் பாதி, அதுதான் அளவு. இப்போ வந்து சைடு மார்க்குக்கு ரெடி மார்க் நம்ம இங்கே பண்ணியிருப்போம், அதில் இருந்து 1/2 inch கீழே மார்ஜினுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு கோடு. இப்போ வந்து வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 பிரிச்சிங்கனாக்கா 7.25 வருது இல்லைங்களா, அந்த 7.25ல் எதையும் மைனஸ் பண்ணாமல் அப்படியே 7.25 வச்சு ஒரு கோடு போட்டுக்கணும். மீதி எவ்வளோ வருதோ ரெடி ஃப்ரண்ட்டில் வச்சு பார்க்கும்போது அந்த அளவை தான் நம்ம டாட் மெஷராக பிடிக்கணும். இதில் வந்து 3.25 வரும், 1.5 ஒரு புள்ளி, 1.5 ஒரு புள்ளி. ஸோ 3.25 பாதி பாதியாக வந்து வச்சு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. யோக்கோட ஷேப் வந்து பார்த்திங்கனாக்கா 7.25 ஃப்ரண்ட்டு வரும், அந்த 7.25 வந்து மேலே அட்டாச்சிங் ஏரியாவில் வரும். இது வந்து 36 வரையும் அந்த மாதிரி வரும். 38 சைஸு 40 சைஸ்லாம் பார்த்திங்கன்னா யோக்கோட மெத்தட்லாம் கொஞ்சம் மாறி வரும், அதை அடுத்தடுத்த சைஸ் போடும்போது நம்ம பார்க்கலாம். கட் பண்ணும்போதே அங்கங்கே நாச்சு போட்டுக்கணும். இதுபோல் நீங்கள் கட் பண்ணும்போதே எல்லாம் சரியான அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா தைக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துலையும் அப் அண்ட் டவுனு எந்த அளவு பிரச்சனை எதுவுமே இருக்காது. அப்படியே மார்ஜின் சீம் அளவுக்கு அப்படின்னு பிடிச்சிங்கனாலே போதும், கரெக்டாக வந்துடும்.
எல்லா இடத்துலையும் நாச்சு போட்டுக்குங்க. டாட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டில் மோட்டா நெடில்னு இருக்கும், அதில் வந்து ஒரு குத்து போட்டுக்குங்க. நீடில் வச்சு இதுமாரி ஹோல்ஸ் போட்டுங்க. ஏன்னா 2 பக்கம் டாட்டு பிடிக்கிறதுக்கு வந்து ஒரே அளவாக வரும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு யோக்கு கீழே வந்து ஒரு 3/4 இன்ச்சில் வந்து வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டு கோடு ஒன்று போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதுவும் ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்குங்க. ஃப்ரண்ட்டோட வெயிஸ்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா 7.25 வரும். 7.25 ரெடி. அதை வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கணும். இப்போ வந்து யோக்கோட ஹைட் எவ்வளோன்னு நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, பேக்கு, அதை வந்து எடுத்து பார்க்கணும். அதில் வந்து 2.25 பண்ணியிருப்போம். ஸோ ரெடி 2.25 மார்ஜின் 1/2 இன்ச்சு வச்சு 3.25 வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க. 3.25 வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு ஒன்று போட்டுக்கணும். அப்புறம் 1/4 இன்ச்சு கிராஸ் எடுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி சைடு பக்கமும் ஃப்ரண்ட் பக்கமும் யோக்கு வந்து 1/4 இன்ச்சு கிராஸ். இது வந்து 36 வரையும் இந்த மாதிரி வரும். 38க்கெலாம் போனாக்கா வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். இந்த 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிருக்கோம் இல்லைங்களா, கம்மி பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டு பக்கம், அதை வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு வந்து ஷேப்பு வந்து கரெக்டாக அப்படி வரும். அதேமாதிரி சைடுக்கு வந்து பேக்கில் ரெடி மார்க் போட்டிருக்கோம், அந்த ரெடியை விட 1/2 இன்ச்சு மேலே விட்டு இதில் ஒரு மார்க் பண்ணும். ஸோ இப்போ யோக்கோட மெஷர்மெண்ட்லாம் நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டு இப்போ அந்த ஷேப்பு கரெக்டாக போட்டுக்க வேண்டியது தான். இப்போ நமக்கு யோக்கோட ஷேப் வந்து கிடச்சிடுச்சு. அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் மார்ஜின் ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணி இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடி யோக்கில் வந்து நம்ம ஸ்டிப்புக்கு இதிலே வந்து இந்த சைடு பீஸ்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வேறு கிளாத் போடாமல் நம்ம இதிலே வந்து டபுள் லேயராக வச்சு போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் யோக்குக்கு. இப்போ அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஹார்மோல் வந்து கரெக்டான அளவில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கணும். 16 இன்ச்சு நமக்கு வந்து ஹார்மோலோட அளவு. 16 கரெக்டாக வருதான்னு ரெடியில் வச்சு டேப்பை இது மாதிரி பிடிச்சி பாருங்கள், நமக்கு கரெக்டாக அந்த அளவு வந்துடும். இப்போ சொன்ன மெஷர்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த 16 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். ஸ்லீவை வந்து இது மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கணும். மேலே வந்து ஸ்ட்ரைட் வச்சு போடுங்க. அப்படி ஸ்ட்ரைட் வச்சு கோடு போடணும்னா எல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக வரும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஏ மாதிரியும் இல்லை வி மாதிரியும் வந்துடும். அதனால் எல் ஸ்கேல் வச்சு நீங்கள் இது மாதிரி கோடு போட்டிங்கன்னா அக்யூரேட்டாக கரெக்டாக வரும். ஸ்லீவோட லென்த்து 6, மார்ஜினோட 6.5, 3 இன்ச்சு ட்ராப் இறக்கிங்க. ஆர்மோல் வந்து 8 பாதி 16 8.25 ஆர்மோல். ஸ்லீவ் ஓப்பன் 13.
வச்சு அப்படியே ரவுண்ட் ஷேப் போட்டுக்குங்க. ஷேப்லாம் எப்படி போடுறேன்ட்டு பார்த்து அதேமாரி போட்டுக்குங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். சென்டர் நாச்சு போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு வந்து கவர் தட்டு எடுக்கணும். கவர் தட்டோட இது பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வரணும். எப்பவுமே அது வந்து சடனாக திருப்பக்கூடாது. அப்படியே ஸ்மூத்தாக கர்வாக திருப்பிக்குங்க. ஃப்ரண்ட்டுக்கு ஞாபகத்துக்கோசம் ஒரு நாச்சு ஒன்று போட்டுக்குங்க. பார்த்தீங்களா 3/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வரணும். அவ்வளோதான். 36 இன்ச்சஸ் ப்ளவுஸ் கட்டிங் வந்து முடிஞ்சுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது வந்து நான் வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.